ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு தி சேனல். டுடே யாருக்கான ஒரு எஃப்எஃப் பார்க்க போகிறோம்னா சங்குக்கான தான் ஹைட் அண்ட் சீக் வித் கோஸ்ட். அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எனக்கு புரியுது, உங்ககிட்ட நான் எப்படி கேட்டேன் ஜே ஹோப்க்கான ஒன் ஷாட் போடுன்னு, நீ இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்க அப்படி தானே அப்படின்னீங்கன்னா, அதெல்லாம் இல்லைடா நான் போடுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து 4 விதமாலாம் கேட்டிருக்கீங்க, 2 ஹாட் ஸ்டாண்ட் 2 சாஃப்ட் ஸ்டாண்ட், தென் எம்எஃபிஎஸ் 47 அதுவும் கம்ப்ளீட் பண்ணணும், இதுவும் கம்ப்ளீட் பண்ணணும்ல, கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா நோ ப்ராப்ளம்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்கடா. தென் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா, இப்போ ஸ்டோரிக்கு வந்து போகலாம். லாஸ்ட் பார்ட் எதில் கம்ப்ளீட் பண்ணமோ அதில் கண்டினியூ பண்ணலாம். ஆமாம் அயன், நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கா? எப்போ பார்த்தாலும் அந்த சாயின் போயிட்டு அவன்கிட்ட அப்படி உனக்கு என்ன தான் இருக்கும்? ஏன் தான் நீ அவனையே சுற்றி வரையும்? அது இல்லை ஜிகே, ஏன்னு தெரில, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்கால, அதனால். ஓஹோ, ஒரு வேளை நீ சாயின் போவை பார்க்குறக்கு முன்னாடி என்னை பார்த்துருந்து என்ன பிடிச்சி போய் நான் உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா என்ன சொல்வேன்? எனக்கு பிடிச்சிருந்தா அவனுக்கு கண்டிப்பாக ஏற்றிட்டு இருந்திருப்பேன். உண்மையாவா? ஆமாம் ஜிக்கி, உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன் கேட்குறேன்? நானும் பார்க்குறேன், நீயும் நானும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். அதான் ஏன்னு கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓ ஓகே அயன், இப்போ நீ சாயின் போவை பார்க்கல, உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன் ப்ளீஸ். இப்போ நீ வந்து சாயின் போவை உண்மையிலுமே பார்க்கல, ஓகேவா? அப்படியே வச்சுக்கோ. சரி ஓகே, ப்ரப்போஸ் பண்ண, எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சங்குக்கு அப்படியே உங்கள்கிட்ட நீல் டவுன் போட்டு, ஐயன், என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்த ஃபர்ஸ்ட் பொண்ணு, எனக்கு பிடிச்ச பொண்ணு அது நீ தான். என்ன தெரியல, என் அம்மா கிட்டே பார்க்குற எல்லாமே நான் உங்ககிட்ட பார்க்குறேன். என் அம்மாவோட ஃபேஸ் அப்படியே உங்ககிட்ட பார்க்குறேன், அவங்களோட லவ் கேர் எல்லாமே நான் உங்ககிட்ட பார்க்குறேன். ஏன்னு தெரியல, எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும். will you marry me அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அப்படியே ரிங்க நீட்டுறான். ஜேகே ப்ரப்போஸ் பண்ண சொன்னால் மேரேஜ்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன். சரி ஓகே விடு அயன், நான் ஒன்று லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு வந்து டக்குன்னு சொல்கிறான். அவங்களுக்கு பின்னாடி அது ஏதோ ஒரு மாதிரி லைட்டு ஒரு மாதிரி விட்டு அடிக்குது. அவங்களுக்கு புரிஞ்சிருது, சங்குக் இங்கே இருக்காத சங்குக், ஃபஸ்ட்டு போ. என்னடி லவ் ப்ரப்போஸ் பண்ண சொன்னால் லவ் ப்ரப்போஸ் பண்ண என்ன எப்படி போப்பான்னு தோற்றுற? என்னடி நினச்சிட்ருக்கோம் மனசில்? சங்குக் போ, ஜங்குக் இங்கே நிற்காத போ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கத்திகிட்ருக்கீங்க. ஸோ அவனும் போயிடுறான், நீங்களும் போயிடுறீங்க. இப்போ ஜங்குக்கிட்ட யாரோ வந்து பேசுகிறாங்க. நீ ஒய்யன்கிட்ட போனேன்னா உன்னை கொன்னுடுவேன், நீ அவகிட்டயே போகக்கூடாது அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜங்குக்கு அப்படியே பதறி அடித்து எழுந்திரிச்சிக்கிறான். எழுந்திரிச்சிட்டு, என்னது, நான் ஒயின்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணா ஏன் இப்படி ஆகுது? அப்போ ஒயனுக்கு என்னாச்சு? ஐயோ ஜங்குக் ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து ஜங்குக் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான். இப்போது நம்ம அப்படியே இப்போது நார்மல் இதுக்கு வரலாம். ஏய் ஜேகே, உங்ககிட்ட தானே கேட்குறேன், என்னாச்சு, எப்படி நீ வீட்டுக்கு வந்த? ஒன்றும் ஆர் யூ ஓகே? ஓகே. இப்போது அப்படியே இந்த சைட் அவங்க அப்பாவையும் காமிக்கிறாங்க. அவங்க வந்து எங்கேயோ போய் பேசிகிட்டு வந்திருப்பாங்களே யார்கிட்டயோ போய். இப்போது வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் அம்மா கிட்டே பேசுகிறாங்க, நம்ம வெளில போகணும், ஒரு 6 மந்த்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணு. எதுக்குங்க 6 மந்த்? இங்கே பார், பேக் பண்ணுன்னா பேக் பண்ணு. அப்பா சாயின் போ, நீ போ, சாயின் போக்கிட்டேயும் சொல்ல, சங்குக்கும் வருமா? ஐயோ அப்போ சாயின் போ வேண்டாம், ஏன் அவனே கூப்பிடு, எல்லாம் சேர்ந்து போகலாம். அப்பா புரிஞ்சுக்கோங்க, சாயின் போக்கும் சங்குக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாதுப்பா, எப்போ பார்த்தாலும் அடிச்சுப்பானுங்க. நான் பார்த்துக்குறேன், நீ 2 பேரையும் வர சொல்லு. நான் ஜங்குக்கோட அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுவாங்க, நீ போய் சாயின் போக்கிட்ட சொல்லு. சரிப்பா. இப்போது ஜங்குக் சைட்
அப்பா எங்கே போனீங்க? அங்கிள் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இங்கேன்னாங்க. ஒவ்வொருவரும் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகாமல் என் ஃபோன் எடுத்துகிட்டு போனீங்க என்ன? சாரி ஜிகே, நான் ஒரு டென்ஷனில் ஃபோனு மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி போய் 6 மந்த்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண வேலை போகணும். எங்கேப்பா தனியாக போகிறோமா? ஓயன் வரல, அங்கிள் வரல, எல்லோரும் தான். போயிட்டு வா. அப்படியே சாயின்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அவன் அதுக்கு அவன்கிட்ட நான் சொல்ல முடியாது. போய் சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அப்பா அவனை மிரட்டுறாரு. ஸோ ஜேகேவும் வேறு வேலையும் இல்லாமல் போய் சொல்கிறான். இப்போ 2 பேருமே அட் அ டைமில் சாயின்பாவுக்கு கால் பண்ணுறீங்க. அப்போது ஜங்குக்கு தான் கால் கனெக்ட் ஆகுது. அப்போ ஜாயின்போ அட்டன் பண்ணிட்டு, ஹலோ என்னடா அதிசயமாக எனக்கு கால் பண்ணிக்க, தேவையில்லாமல் கால் பண்ண மாட்டே, என்ன பிரச்சனை? ஏன் யாராவது அடிச்சிட்டாங்களா? ஏய் தேவைலாம் பேச சரியா? தேவையில்லாமல் என்னை பற்றி நான் எதையும் நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. 6th மந்த்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு குடும்பத்தோடு சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு வா. ஏன்னா குடும்பத்தோடு உன் வீட்டுக்கு வந்து உட்காருமா. உன் வீட்டில் உட்காந்து என்ன பண்ண சொல்கிற? குப்பை கொட்ட சொல்கிறியா? நீ குப்பை கொட்டவும் வேணாம், அல்லவும் வேணாம், மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். இப்போது நீங்கள் கால் பண்ணிங்க. கால் பண்ணதான், ஹாய் டார்லிங், என்ன பண்ணுற? எவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? ஜங்குக்கிட்டயா? உங்ககிட்ட அவன் பேச மாட்டானே, எப்படி தெரில. 6 மந்த்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு வர சொன்னான். எதுக்கு குப்பை கொட்டிருக்கானா? நீ குப்பையும் கொட்டாத, குப்பை அல்லவும் செய்யாதுன்ட்டு திமுறா பேசிட்டு கட் பண்ணிட்டான். இவன் திருந்தவே மாட்டானா? நான் அவனுக்கும் கால் பண்ணேன். பேபி அவனுக்கெல்லாம் கால் பண்ணாத. அவனுக்கெல்லாம் கால் பண்ணேன்னா அது ஒரு சரியான பூமர் அங்கிளே, ப்ளீஸ் வேணாம். சும்மா அவனும் நம்ம கூட தானே படிக்கிறான். பேபி நம்ம லவ்வர்ஸ் பேபி, அவன் எதுக்கு பேபி நடுவில்? அவன் ஃப்ரெண்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கால் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு, சொல்டி என்ன பண்ணுற? ஜாயின் போட்ட பேசிகிட்டு இருக்கேன். போய் பேசு, அந்த வெள்ளை முள்ளங்கிக்கிட்டேயே பேசு, என்கிட்ட எதுக்கு அந்த பொடி? ஏண்டா அவன் என்னடானா உன்னை பூமர் அங்கிள்ன்றா, நீ என்னடானா வெள்ளை முள்ளங்கின்ற, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? என் மனசுலையா? நான் என் மனசில் என் சன்னிலே ஒன்று நினச்சிட்ருக்கேன். திருந்தாதவனே, திருந்தவே மாட்டியா? ஏண்டா என்ன காஜி பிடிச்ச மாதிரி அவளையே நினச்சிட்டு சுற்றுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் அவனை தானே லவ் பண்ணுற, மூடிட்டு போ. சரி அவன் தான் தான் இருக்கான், கனெக்ட் பண்ணுறேன். பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவனை பேச விடாம, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? ஆன்ட்டி எப்படி இருக்காங்க? அங்கிள் எப்படி இருக்காங்க? ஒயன் ஆமாம் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் என்னாச்சு? திடீர்னு அங்கிள் என்கிட்ட வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வேணாங்க. ஒயன் வாய் மூட, பேசிகிட்டு இருக்கேன், இல்லை கண் தெரியல. நீ வாய் மூடுற, அப்படியே வந்து நான் ஒயன்னு சொல்லியிருக்கேன், நீ வேணும் நடுவில் பேசுகிறேன். ஐயோ கொஞ்சம் போகிறீங்கடா. ஜிகே நீ இரு, சாயின்போ நீ சொல்லு, என்னாச்சு உனக்கு? ஒயன் எனக்கு கால் பண்ணலை, என்ன கால் பண்ண சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க. நான் கால் கட் பண்ணுறேன். நீ என்ன கட் பண்ணுறது? நான் கால் கட் பண்ணுறேன்டா. நீ என்ன எதுக்கு கட் பண்ணுற? சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறியா அவட்ட? எனக்கு கெட்டவனாக்க பார்க்குறியா? நான் என்ன மயிருக்கடா உன்னை கெட்டவனாக்கணும்? நான் பாட்டுக்கு அவளுக்கு அவன் எனக்கு கால் பண்ணா, உங்ககிட்ட பேசிட்டா நான் கால் கட் பண்ணுறேன். நீ என்னத்துக்கடா வெள்ளை முள்ளங்கி சம்மந்தமே இல்லாமல் நடுவில் வர? யாரை பார்த்து வெள்ளை முள்ளங்கிங்கிற? நீ தான்டா, நீ அதுக்கு கூட லைக் ஆக மாட்டேடா. நீலாம் வந்து அப்படின்ட்டு அவன் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். சொல்லு, திங்க் பண்ணு அப்படின்ட்டு இருக்கான். அப்போ திடீர்னு நாங்கள்லாம் பார்த்துட்டு, நீலாம் தொடப்பக்கட்டி கூட லைக் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காலை பட்டன் கட் பண்ணிடுறான். நீங்கள் நடுவில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கா இங்கே பாரு, உன்னை பார்த்து தொடப்பு கட்டிக்க கூட லைக் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டான்டா. ஐயோ இவ்வளோ இதாக இருக்கு நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு, எடுத்து கால் பண்ணியா? மூடிட்டு போன வெடி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஸோ இப்போது எல்லாருமே வந்து அந்த ஹோமுக்கு போகிறீங்க. அதே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டெரராக இருக்குது, பட் நல்லா இருக்குது. அந்த ஹோம் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் யாருமே இல்லை. அந்த இடத்துல வந்து சில பேர் மட்டும் இருக்காங்க அங்கே அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு. அவங்க நீங்கள் போயிட்டு, ஜங்கு என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது, வா நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வரலாமா? இது என்னடி சுற்றி பார்க்குற? நீ வா ஏன் ப்ளீஸ், எனக்கு ஒரு நாளைக்கு நீ நானும் வேணால் ஸ்டே பண்ணலாமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாயின்போ நடுவில் வந்துட்டு, என் கூட ஸ்டே பண்ணுறியா அன்றைக்கி? ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறா. இங்கே யாருக்கும் ஒன்றும் புரியல. ஸோ அப்படியே எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க. இப்போது எல்லோரும் அவங்கவுங்க பிளேஸ்
போகிறீங்க. உங்கள் அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, சாயம்போவோட அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. எல்லோரும் மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க. இப்போது அங்கே போயிட்டு அவங்கெல்லாம் ஒன்றா ஸ்டே பண்ணிக்கிறேன்ட்டாங்க. அதேமாதிரி நம்மளும் எல்லாம் ஒன்றாவே ஸ்டே பண்ணிக்கலாமா ஹாலில்? இன்றைக்கி ஒரு நாளைக்கு எல்லாம் ஹாலில் தூங்கலாம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அவங்க எல்லாருக்கிட்டேயும் கேட்குறாங்க, உங்கள்கிட்டயும் கேட்குறாங்க. நீங்கள் முதல்ல எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு வந்துட்டு எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சாயன்போவோட பேரண்ட்ஸும் எங்களுக்கும் ஓகே அப்படிங்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே ஓகே சொல்கிறாங்க. பட் சாயன்போ மட்டும் ஓகே சொல்ல மாட்டேங்கிறான். என்னடா ஓகே சொன்ன, எல்லோரும் ஒன்றா ஸ்டே பண்ணலாம். ஏன் அதெல்லாம் நான் தனியாக தான் ஸ்டே பண்ணுவேன், நான்லாம் வரமாட்டேன். என்ன என் கூட ஸ்டே பண்ணணுன்னா சரி போ ஜங்குக், வா ஜங்குக், நம்ம 2 பேர் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு அங்கே அப்படியே போய் படுத்துக்கிறீங்க. ஆல்ரெடி எல்லாம் விரித்து வச்சுட்டு தான் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் போய் முதல்லலாம் உங்கள் இடத்த பிடிச்சிடுவீங்க. அங்கே வந்து உங்கள் அப்பாவும் ஜேகேவோட அப்பாவும் படுக்கலான்னு சொல்லிட்டு இடம் பிடிச்சிருப்பாங்க சென்டரில். நீங்கள் போய் படுத்துட்டு ஜங்குக்கா கடைசியில் அப்பாவோட பீஸை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருப்பீங்க. இப்போது சாயன்போ சைட் அவன் ரூமுக்கு போய் என்னமோ ரொம்ப நேரமாக பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணுறான்னு தெரியல. அங்கங்கே என்னென்னமோ எட்டி எட்டி பார்க்குறான். பட் எதுவுமே தெரியல அவனுக்கு. ஓகே அப்படின்ட்டு அவனும் இங்கே வந்து உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறான். யாரோ வரமாட்டேன், நான் தனியாக தான் படுப்பேன்னு பிகு பண்ணிட்டு போனாங்க. இப்போ என்னத்துக்கோ எங்கே வந்தாங்க? ஜேகே அவன் தான் வந்துட்டான், நீ ஏன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிற? அவனை சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கப்பா, ஏதோ மூடண்டா. ஏய் என்னடி, அவன் தான் சொன்னான், நான் கேட்டேன், இதில் அதை கண்டுபிடிச்சேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. உங்களை சைடில் விட்டுட்டு ஜேகே நடுவில் படுத்துருக்கான். உங்களை வந்து சாயன்போ பக்கத்தில் படுக்க வைக்கக்கூடாதுன்ட்டு. அப்போ அவன் அந்த சைடு வந்தால் எந்த சைடு விட்டுறதுன்னு சொல்லி அவன் மாற்றி மாற்றி விட்டுட்டுருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு புரிஞ்சு போகுது அவனை காண்டியத்துக்கு தான் ஜேகே இப்போல்லாம் பண்ணுறான்னு. ஜேகே அடி வாங்க போகிறேன், நீ இன்சைட் வா, நீ இன்சைட் படு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை ரைட் சைடும் சாயன்போவை லெஃப்ட் சைடும் போட்டு படுத்துடுறீங்க. நீங்கள் மேக்ஸிமம் ரைட் சைடு தான் திரும்பி படுப்பீங்க, லெஃப்ட் சைடு திரும்ப மாட்டீங்க. இது ஜேகேக்கு நல்லா தெரியும். அதனாலே வந்துட்டு அவனும் ரைட் சைடு படுத்துருப்பான், சாயன்போ லெஃப்ட் சைடு படுத்துருப்பாரு. ரைட் சைடு திரும்பி படுத்துட்டு ஜேகே என்னடா இதெல்லாம் உனக்கு பிரச்சனை? இப்போது அவன் என்ன பண்ணான்னா கொஞ்சம் வாய் மூடிட்டு அமைதியாக தான் இரேன், அதெல்லாம் முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு வேணே உங்கள் மேலே ஹேண்டெல்லாம் போட்டு படுத்துட்ருக்கான். அப்போ சாயன்போ வந்துட்டு ஒய்யன் என்னதெல்லாம் இன்சைட் திரும்படி அப்படின்ட்டு ரொம்ப இதாக மிரட்டுறான். அப்போ ஜங்குக்கு வந்துட்டு என்னடா நினச்சிட்டு இருக்கோ மனசில், என்ன நினச்சிட்ருக்க அப்படின்ட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது ஜங்குக்கூட அப்பான்ட்டு வாய் மூடிட்டு படுறான், எப்போ பார்த்தாலும் என்னன்ட்டு வீட்டில் தான் இப்படி தொல்லை பண்ணி தொலைறேன்னு பார்த்தா இங்கே வந்து அதே தொல்லை மூடிட்டு படுறான் அப்படின்னு சொல்லும்போது சாயன்போவும் நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்கு அசிங்கமாக போகுது. அவன் திரும்பி படுத்துக்கிறான். நல்லா தூங்குறீங்க. இப்போ டைம் வந்து ஒரு 12 o'clock சம்திங் அப்படி இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா அசந்து தூங்குறீங்க. இந்த சவுண்ட் ஹலோ அப்படின்னு கேட்டதும் நீங்கள் அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி ஏஞ்சி உட்காந்துருக்கீங்க. இதை பார்த்த சாயன்போக்கு அவ்வளோதான் அல்ல. ஓகேடா, இந்த பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சவுண்ட் போட்டுடுறேன். சாயன்போ எதை பார்த்து பயந்தான் அப்படி நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கடா. பிடிக்கலன்னா நோ ப்ராப்ளம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கா, வேணும்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் தான் அட்மின், நான் தான் ஓனர். நம்ம எப்பவும் பேசலாம், ஓகேவா? டாட்டா பாய் பாய் சாராங்கே.